அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி துன்புறுத்துகிற வேலைகள்லாம் அதிகமாக ஈடுபடுறது, நாடுகளையே துன்புறுத்துகிற நிலைமையில் ஈடுபடுறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்க ட்ரம்ப் தான் அப்படின்னு. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு சொல்லி எல்லோரும் யோசிப்போம். அவர் கிட்டத்தட்ட 80 வயது ட்ரம்ப்புக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் எல்லா நாடுகளையும் துன்புறுத்துகிற அளவுக்கு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மனப்பான்மை ஏன் அப்படி இருக்குது, அவர் ஏன் அப்படி செயல்படுறாரு அப்படின்லாம் நம்ம யோசிக்க தோணும். மனுஷங்க எங்கெங்கே செயல்படுறாங்க, மனுஷங்களுக்குள்ளே அந்த ஜாதகம்னு ஒன்று இருந்துக்கிட்டு இந்த கிரகங்கள் தானே செயல்படுத்துது. மனுஷங்களை எங்கே தானாக செயல்படுறாங்க. அப்போ இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய ஜாதகம் ஒன்று கிடச்சிது. அந்த ஜாதகத்தில் கிட்டத்தட்ட அது உண்மையாக தான் இருக்குன்னு தோணுது. என்ன காரணம்னா, அவருடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார். செவ்வாய் உட்காந்துருக்காரு சிம்மத்தில் அப்படின்னு சொன்னாலே அவங்க அதீத தைரியம், ஆளுமை, அது மாதிரி தலைமை பண்பு எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆளுமை பண்ணுவாங்க, எல்லாரையும் கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலே அந்த அளவுக்கு தான் ஒரு முரட்டுஸ்தனமான சுபாவம். ஆனால் சொல்லுவாங்க செவ்வாய் இருக்கிறவங்க போலீஸ் அதிகாரியாக போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முரட்டுத்தனமான ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு தான் அவங்க லாயக்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் உண்மையிலேயே சிம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதா காட்டப்படுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு அது உண்மைதான் தெரிய வருது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரத்தன்மையாக, எல்லாரையும் அடக்கி ஆடுற தன்மையாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் உண்மையாக தான் தோணுது நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. அதில் பார்த்திங்கன்னா அடுத்தது அதில் அவருக்கு சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு உட்காந்துருக்காங்க. விருச்சிக ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு உட்காந்துருக்காங்க. விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடைவதால் இது ஒரு தீவிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அவர் தீவிரமாக உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அதனால தான் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால தான் ரொம்ப அதிகமாக அதிகாரம் காட்டுறாரு. அதிகாரம் காட்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம். நம்ம சிம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டோம். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியது நபராக இருக்கக்கூடியார் அப்படின்னு தெரிய வருது. என்ன காரணம்னா, அவருக்கு விருச்சிகத்தில் சந்திரன் உட்காந்து நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஜாதகருடைய அதிகாரம், புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அடையாளம் காட்டுது. ரொம்ப ஒரு சிறப்பான ஜாதகம் தான். லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காந்தாங்களால இப்போ இதில் கூட பார்த்தோம் நம்ம. அதாவது சுந்தர பிச்சையோட ஜாதகத்தில் பார்த்தோம். இந்த மாதிரி லக்னத்தோட அதிபதி குரு போய் 10ஆம் இடத்துல உட்காந்த மாதிரி இவருக்கும் லக்னாதிபதி சிம்ம லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல உட்காந்து இவர் அந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையில், இப்போ உலகத்திலேயே சிறந்த நாடுன்னு சொல்கிற மாதிரி வச்சிருக்கக்கூடிய நாடு தானே அமெரிக்கா. அது உண்மையோ பொய்யோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உண்மை அமெரிக்கான்னு சொன்னோம்னா அதோடைய அதிபராக இருக்கார்ல. அப்போ அவர் லக்னத்தோடைய அதிபதியான சிம்மம் சூரியன் பார்த்திங்கன்னா எங்கே போய் உட்காந்துருக்காரு, 10ஆம் வீட்டில் போய் தொழில் ஸ்தானத்திலே உட்காந்துனா அப்போ அவரோட ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அவர் ஏன் இவ்வளோ முரட்டுத்தனமாக செயல்படுறார் அப்படின்னா, சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அவர் ஏன் ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுறார் அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்தில் போய் சந்திரன் மறைஞ்சதுனால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம காரணம் தெரியுது பாருங்கள், ஜாதகத்திலே தெரியுது. அப்போ இந்த லக்னத்திலேயே இந்த செவ்வாயின்னு உட்காந்துக்கணும். செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஒரு வலுவான நிலையில் இருக்கிறனால ராஜயோகத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராஜயோகம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அவருக்கு மட்டும்தானே கிடச்சிருக்கு. உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகப்பெரிய நாடு, மிக செல்வாக்குள்ள நாட்டோடைய அதிபராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தானே. அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு எல்லோரும் கிடச்சிருமா அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா மிதுன வீட்லேயே, சொந்த வீட்லேயே ஆட்சியாக உட்காந்துருக்காரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அப்போ ஒரு வியாபார நுணுக்கங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்துலையே புதன் ஆட்சியில் உட்காந்துக்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட விருச்சிகத்தில் கேது உட்காந்துக்கிறது நம்ம கவனிக்கணும். அது மனப்போராட்டங்களை அதிகமாக உருவாக்கும்.
அது ஒரு சிக்கலான தன்மைன்னு சொல்லலாம். சந்திரனோட கேது உட்கார்றது அப்படிங்கிறது. ஏன்னா கேதுன்னா பாம்புன்னு சொல்கிறது, சந்திரன் அதை நம்ம பார்த்திங்கன்னா கிரகணம்னு கூட சொல்லுவோம், கிரகண அமைப்புன்னு கூட சொல்லுவோம். அதனால் அவருக்கு மனப்போராட்டங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தெரிய வருது. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் தெளிவாக தெரியுது. இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எவ்வளோ ஒரு முரண்பாடாக இருக்குன்னு நம்மளே பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துல அருமையாக உட்கார்ந்துருக்காரு. அதோடைய விளைவாக தான் அவர் அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தோடையும் அஞ்சாத தன்மையோடையும் செயல்பட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசுலையும் கிட்டத்தட்ட 80 வயசுக்கிட்ட ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இவரோட ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்குது. அந்த ராசி பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அதுவும் கொஞ்சம் அவருக்கு அதிகமான தீவிர உணர்ச்சியை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். கிரகண தோஷம்னு கூட சொல்லலாம். சூரியனும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அந்த சூரியன் 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதா பார்க்கப்படுது. அப்போ அந்த மரபு வழிகளை உடைச்சி புது புது விஷயங்களை உருவாக்குறதுல, அதிகாரம் செலுத்துறதுல மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவர் எப்படியெல்லாம் இருப்பார், என்னெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அவருடைய ஆயுள் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லக்னாதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்றதுனால நீண்ட ஆயுளோட சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையும் தெரிய வருது இவருக்கு. அதனால தான் ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஒரு உடல்லையே அமைஞ்சிருக்கும். அது சக்தியாக இருக்கும். அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு இந்த வயசுலேயும் செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு இவருக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து தனது பார்வையால் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையே பார்க்குறார். இது எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அப்போ 8ஆம் வீட்டிற்கான அதிபதி குரு, அவர் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை, அதாவது தனது வீட்டையே பார்க்குறார். அப்போ அவருக்கு ஆயுள் பலம் மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தீர்க்க ஆயுள்னு சொல்லுவாங்க. இவருக்கு இப்போ அந்த குரு தசை தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. குரு தசையில் அவருக்கு அந்த 8ஆம் இடத்து அதிபதியோட தசை தான் நடக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 8ஆம் அதிபதியோட தசை அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் என்னதான் தீர்காயில கொடுத்துருந்தாலும் இவருக்கு இப்போ 80 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த 8ஆம் அதிபதி தசை ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலை உருவாக்கலாம். லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆகியோரோட பார்வை தாக்கங்கள் இவருக்கு சிறு மருத்துவ சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இவருக்கு ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா சந்திரனுக்கு எதுவும் சேர்ந்து உட்காந்துருக்கனால ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியனோட ராகு இருப்பதுனால இதயம் தொடர்பான நோய்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் வலுவாக இருப்பதுனால இவருக்கு இயற்கையிலேயே நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த கோச்சாரம் வழியாக சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் ஏன் அப்படி முரண்பாடாக செயல்படுறாரு, ஏன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாரு, ஏன் இப்படியெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவின் வாயிலாக. இதுபோல் ஒரு சிறப்பான பதிவுகளை நம்ம இந்த அன்னை அபிராமி ஆஸ்ட்ராலஜி வழியாக நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உங்களுடைய ஆதரவுனால தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்களுடைய ஆதரவு தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. எங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து எங்களையும் வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.